வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுடர் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பரங்கி விதை, பம்கின் சீட், குக்கும்பர் சீட், வெள்ளரி விதை எடுத்திருக்கேன், வாட்டர்மெலன் சீட், தர்பூசணி விதை எடுத்திருக்கேன். இது வெள்ளை எள்ளு, இது கருப்பு எள்ளு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது ட்ரை பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாம், அதுக்கப்புறமா அண்டிப்பருப்பும் பாதாம் பருப்பும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே 100 கிராம் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது ட்ரை கிரேப்ஸ் பிளாக் கலர் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் இருந்து நான் கொஞ்சம் தான், ஒரு 50 கிராம் தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அண்டிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறணும், தீஞ்சிடக்கூடாது. நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பிஸ்தா பருப்பு போட்ட உடனே நமக்கு நல்ல கலர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறாது. அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். லைட்டாக கலர் மாறும், ஆனால் நல்ல பிளாக் கலரில் 2 பக்கமும் வந்ததுக்கப்புறம் தான் பிஸ்தா பருப்பு நல்லா வேகும். அதனால் பிஸ்தா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. வேகாமல் சேர்த்துடக்கூடாது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். 2 சைடும் நல்லா பிளாக் கலர் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த பிஸ்தா பருப்பு நல்லா வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கிற டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அண்டிப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு, பிஸ்தா பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் கலர் எள்ளு இருந்தாலும் நீங்கள் ப்ரௌன் கலர் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு நான் இதில் சேர்த்துருக்குது. 3 கலரில் இருக்குது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் எள்ளு. இதில் 3ல் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் கலர் நம்ம எப்போவுமே நம்மளோட டயட்டில் அதாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கிடுவோம். எள்ளு பொடியாகவும் சேர்த்துக்கிடுவோம், இல்லை எள்ளு துவையல் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் இது கூடவே சேர்த்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வறுத்தாச்சு. இது ஒரு 100 கிராம், அது ஒரு 100 கிராம் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரைக்கணும். இப்போ இது நல்லா பொரியணும். கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிச்சு. இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து தர்பூசணி விதை, பூசணிக்காய் விதை தனியாக இருக்குது, பரங்கிக்காய் விதை தனியாக இருக்குது, வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி விதை தனியாக இருக்குது, வெள்ளரி விதை, இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இந்த விதைகள்லாம் நம்ம அன்றாட உணவில் என்ன செஞ்சுக்கிட மாட்டோம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ பூசணி விதையும் வெள்ளரி விதையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம போட்ட உடனே பச்சைன்னு, அதாவது பச்சை வடை போகாமல் பச்சையா அப்படிங்கிறத எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேகாமல் இருக்கும். இப்போ போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது நல்ல மணம் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது தர்பூசணி விதை. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு கிரேப்ஸ் எடுத்துருங்க. அதையும் இது கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிளாக் கலர் இல்லாமல் ப்ரௌன் கலர் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் கொஞ்சம் கலர் மாறிடும். அதுக்கப்புறமா அத்திப்பழம் ஒரு 5 பழம் நான் சேர்த்துருங்க. கூடுதல் குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் குடிக்கிறப்போ ஒரு டம்ளர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சிக்கலாம். இல்லை ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்து அந்த பவுடர் கொஞ்சமாக சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பால் கூட சேர்த்து நல்லா ஜூஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்மூத்தியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்மூத்திக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பழங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பழங்களை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வீட்டிலே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மில்லிலலாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி மில்லில் என்ன செய்யும் அப்படின்னா மிஷினில் போடுறப்ப மிஷினில் நிறைய ஒட்டிக்கிடும். அதனால் இதை மேக்ஸிமம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா மிஷினில் அரைக்க மாட்டாங்க. உங்களுக்கு மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம்.
நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறோம். இதை வந்து ஜூஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால. இன்னும் நீங்கள் இதில் லட்டு செய்யறதுனால நீங்கள் இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மையாக அரைச்சிக்கோங்க. லட்டு செய்கிறதா இருந்தால் இது கூட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லட்டாவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். நான் வந்து பவுடர் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு டம்ளர் பாலில் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பம்கின் சீட், வெள்ளரி விதை, அதுக்கப்புறமா தர்பூசணி விதை, இது எல்லாமே என்ன செஞ்சோம் அப்படின்னா நிறைய ஜிங்க் சத்து, மெக்னீசியம் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த சத்துக்கெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்காமல் இருப்போம். அதனால் இந்த மாதிரி பவுடரை சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால அந்த சத்துக்களும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நம்ம வந்து இனிப்பு வேணுங்கிறவங்க கருப்பட்டி சேர்த்து அரைச்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லட்டு பிடிச்சிக்கலாம். இனிப்பு வேண்டாங்கிறவங்க அப்படியே கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சி லட்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பவுடர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக கருப்பட்டி சேர்த்துருங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்மூத்தியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். டயட்டாக இருக்கீங்க, டயட் ஃபாலோ பண்ண, வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இனிப்பு சேர்க்காமல் இந்த ஸ்மூத்தி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் வந்து வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த ஸ்மூத்தி வந்து உங்களுக்கு நல்லா வெயிட் கெயினுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாழைப்பழம் சேர்த்து கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்பிள் பழம் சேர்த்து கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் பழம், கருப்பட்டி, அந்த ஸ்மூத்தி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பாலும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் நல்லா கூலிங்காக வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கனாலும் நல்லா கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஆப்பிள் சேர்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்மூத்தி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.